வணக்கம் நண்பர்களே. நேற்று ஹாட்ஸ்பாட் டூ மச் படம் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த படத்து மேலே எனக்கு பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு பர்சனலாக இல்லை. ஏன்னா நான் டீசரும் பார்க்கல. நிறைய பேர் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. நான் அந்த டீசர் பார்க்கல. ஹாட்ஸ்பாட் ஒன்னே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற ஒரு மாதிரியான மூவியாக தான் இருக்கும். அதில் முக்கியமாக எனக்கு அந்த கலையரசனோட அந்த ஸ்பெசிஃபிக் அந்த ஃபிலிம் மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹாட்ஸ்பாட் ஒன்னோட எண்டில் அவர் அந்த ப்ரொடியூசரும் அந்த டைரக்டரும் வந்து அவரோட பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் டூ மச்ல அதிலிருந்து கண்டினியூவா அந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. ஹாட்ஸ்பாட் டூவோட கதையில இந்த டைம் ஹாட்ஸ்பாட் டூ மச்காக இவர் கண்டினியூஸா கதை கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு கதையும் இவருக்கு செட் ஆகல. அப்பதான் பிரியா பவானி சங்கர் வராங்க கதை சொல்றதுக்கு. அவங்க வந்து கொஞ்ச நாள் அப்படி இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் கதையை ஆரம்பிக்கிறாங்க. டியர் ஃபேன்ஸ், இந்த ஸ்பெசிபிக் பர்டிகுலர் ஒரு ஷார்ட் ஃபிலிமோட கதை என்னன்னா, ராசா இன்னொரு பேர் தாதா அப்படின்னு ரெண்டு பேரோட தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு உச்ச நட்சத்திரங்களுக்கு ரெண்டு தீவிரமான ரசிகர்கள், ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள். அதாவது கொஞ்சம் இது வந்து இமேஜினரி வெர்ஷன் ஆஃப் தமிழ்நாடு. அந்த இடத்துல ஐ மீன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற உச்ச நட்சத்திரங்களோட ஃபேன்ஸை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணும் விதமா அது இருந்தது. அதுல வந்து ராசாவோட ஃபேனா ஆதித்ய பாஸ்கரும், இன்னொருத்தர் வந்து ரக்ஷன், அவர் வந்து தாதாவோட ஃபேனா அவரும் இருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா ஆதித்ய பாஸ்கருக்கு ஒரு கல்யாணமாயி ஒய்ஃப் இருக்கிறாரு. அவங்களும் கொஞ்சம் சிரமம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இவங்க அந்த மாதிரி ரக்ஷனுக்கும் அவங்களோட அப்பா அம்மாவும் இந்த பண்ற விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ரெண்டு பேரும் ஃபேன் ஃபைட்ஸ் அடிக்கடி இவங்க ரெண்டு கும்பலுக்கு மோதல்லாம் ஏற்படும். அடுத்து நீ ரெண்டு பேரோட படம் ஒன்னா ரிலீஸ் ஆக போகுது. இது தமிழ்நாட்டில் ஒரு சில 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு விஷயத்த ரெப்ரசென்ட் பண்ணாத. ஏன்னா படம் பார்க்குறப்பவே நிறைய பேருக்கு அது ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அந்த அவங்க காட்டி இருக்கிற விதமே அப்படிதான் இருந்தது. இப்போ ரெண்டு பேரும் வந்து யாரு ஃபர்ஸ்ட் பேனர் கட்டுறது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபேன் வார்ல அந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. இப்போ திடீர்னு நாளைக்கு பேனர் கட்டுறதுக்கு முன்னாடி 2 நாள்ல படம் ரிலீஸ், அவங்க ரெண்டு பேரோட படம். அதுக்கு முன்னாடி நாள் வந்து இவங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஆதித்ய பாஸ்கர் அவங்களோட ஒய்ஃபையும் காணோம், இவங்களோட ரக்ஷனோட அப்பா அம்மாவையும் காணோம். அப்போதான் வந்து இவங்களுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி உங்களோட ஒய்ஃபையும் அதே மாதிரி ரக்ஷனுக்கு வந்து உங்களோட பேரண்ட்ஸையும் நாங்கள் கடத்தி வச்சிருக்கோம். எனக்கு என்ன டிமாண்ட்னா, நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்குள்ள தாதாவையும் ராசாவையும் கான்ஃபரன்ஸ் கால்ல அவர்கிட்ட பேச வைக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் பண்றாரு. இவங்களுக்கு ஒரே ஷாக். அதுக்கப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்களையும் அங்கேயும் வந்து கம்ப்ளைண்ட் பெருசா எடுத்துக்கல. உடனே போயிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஆக்டர்ஸ் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நின்று கத்துறாங்க, கூப்பாடம் போடுறாங்க. என்ன பண்ணாலும் அந்த அந்த ஸ்பெசிபிக் ஆக்டர்ஸ் வந்து வெளியும் வர மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மைக் வச்சுலாம் கத்துறாங்க, அப்பவும் வரல. அதுக்கப்புறம் இதை வந்து நியூஸ்ல போட்டு ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுது. எல்லாருமே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. இது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகி ஒரு கட்டத்துல அவங்களோட அட்டென்ஷனுக்கும் போகுது. அவங்க ரெண்டு பேரும் சரி கான்ஃபரன்ஸ் கால்ல பேசுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த கிட்னாப் பண்ணவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அவரு சில டிமாண்ட்ஸ் வைக்கிறாரு. இந்த மாதிரி சில டிமாண்ட்ஸ்ல அதுல முக்கியமா என்னன்னா, இந்த மாதிரி கட் அவுட், உங்க படத்துக்கு கட் அவுட் வைக்கிறப்ப கீழே விருந்து இறந்த ஒரு குடும்பத்தை வந்து நீங்க தத்து எடுத்துக்கணும், இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்துதான் நடிக்கணும், அப்புறம் இந்த மாதிரி சில டிமாண்ட்ஸ் வைக்கிறாரு. அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு ஆக்டர்ஸ் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இவங்க ஃபேன்ஸுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த லைவா பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் செம ஷாக்கு. எல்லாம் ரொம்ப பெஜாராயிட்டானுங்க. அப்புறம் அன்னைக்கு 5 மணிக்குள்ள இந்த விஷயங்கள் நீங்க பண்ணி சைன் பண்ணலன்னா நான் வந்து உங்க குடும்பத்தை கொண்டுருவேன் அப்படின்னு கிட்னாப்பர்ஸ் மிரட்டுறான். அதே மாதிரி கொல்ல போறான். இந்த கதையில அதுக்கப்புறம் அது கொன்னானா இல்லையா, அது யாரு கடத்தினா அப்படிங்கிறது இந்த கதையில இருக்கிற ஒரு சஸ்பென்ஸ். இந்த கதை வந்து ஓகே, ஒரு ஸ்டார்டிங் போயிட்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஆனா இந்த கதை வந்து எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. ரொம்பவே பாக்குறதுக்கு இது ஒரு சீரியஸா, இது வந்து எல்லாரும் பார்த்து இது ஒரு அவேர் ஆகிற ஒரு விஷயமா தான் இருந்திருக்கணும். நல்லாவே இருந்தது. இதுல அந்த கிட்னாப்பர் யாருன்னு உங்களுக்கு இன்கே இது வரைக்கும் தெரியலன்னா ஸ்பாய்லர் அலர்ட், ஒரு 10 செகண்ட் ஓட்டி விட்டுருங்க. அது வந்து அந்த ரோல்ல நடிச்ச MS பாஸ்கர் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. அவரு சொன்ன விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே உண்மையாவே ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி தான் இருந்தது. அது எனக்கும் பர்சனலா வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷால்ஃபுமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கதை நகருது. என்ன கதைன்னா, என்ன கதை, இந்த கதைக்குள்ள போகாம இங்க ஒரு பிரியபண சங்கர் கதை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அங்க ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா போன படத்துல கதை சொல்ல வந்தவர்ல அவரு தான் கால் பண்ணி பிளான் ஓகேவா அப்படின்னு போன படத்துல வர மாதிரி ஏதோ ஒன்று ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அது ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று பார்த்து என்னடான்னு பார்த்தா அந்த அவரோட ஒய்ஃப், அதாவது பிருந்தாவும் பிரியா பவானி சங்கரும் அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு இன்ட்ரெஸ்டட் லெஸ்போ பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அப்போதான் நமக்கும் தெரிய வருது. அந்த ஒரு ட்விஸ்டோட இன்டர்வல் போடுறாங்க. எனக்கு இங்கே கொஞ்சம் ஸ்லைட்டாக எனக்கு
என்னடா இது 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 தேவையே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு, ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்சது மாதிரியே இருந்தது. அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2 கதைகள் இருக்கு. அதுல முதல் கதை வந்து தம்பிராமையாவோட கதை. அதுல தம்பிராமையா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபாரின்ல இருந்து அவரோட பொண்ணு வராங்க அப்படின்னு ரிசீவ் பண்ண போறாரு. அங்க அவர் வந்து இவ்வளவு நாள் ட்ரெடிஷ்னலா பார்த்துட்டு அவரோட பொண்ணு வந்து கொஞ்சம் மாடர்னா வந்து இறங்குறப்போ இவருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு, வருத்தப்படுறாரு. அதே மாதிரி இவரோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரப்பவும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி இல்லை, அவரு நினைச்ச மாதிரி பண்ணிட்டு வர்றாருன்னு அங்க ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒரு சீன் வரும். அங்கே ஒரு விஷயம் தம்பிராமையா ஒன்று பண்ணுவார். சீரியஸாக வந்து ரொம்ப பிளாஸ்டாக இருந்தது. எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக அது மேபி ட்ரிகர் ஆவீங்களா இல்லைன்னு தெரியல. எனக்கு அங்கே அந்த சீனில் தம்பிராமையா பேசினது வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. அங்கே தம்பிராமையோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு அடுத்து 3வது ஸ்டோரி, இதில் 4 ஸ்டோரியில் 3வது ஸ்டோரி தான். 3வது ஸ்டோரியில் வந்து அஸ்வின் அவர் வந்து பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காரு கல்யாணம் பண்றதுக்கு. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு நிறைய இடத்துல தேடுறாரு. உங்களுக்கு தெரியுமா, இந்த காலத்துல இருக்கிற பொண்ணுங்க நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி எல்லாம் இவரை பார்த்து இவருக்கு வந்து டூலாவே இல்லையான்ற மாதிரி ஆகுது. அப்போ எதிர்பாராத விதமா டைம் டிராவல் இல்லை, ஃபியூச்சர்ல இருந்து ஒருத்தர் வந்து இவங்களோட கனெக்ட் ஆகி அவங்களோட லவ் பண்ணி அந்த ஒரு கதை போகுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இவங்க எதுக்கு இந்த கதை சொல்ல வந்தாங்க, சொன்ன அந்த கடைசியில என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுக்கப்புறம் நடக்கிற கதைகள். ஏன்னா கதையை நான் ரொம்ப ஓவரா ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. எனக்கு 3 ஸ்டோரியும் ஓரளவுக்கு டீசெண்டாகவும் இருந்தது. எங்கேயுமே வந்து ரொம்ப ஒரு ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளாட்டாக போனாலும் எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இந்த படம் இருந்தது. நான் எதிர்பார்த்தே போகலை, ஆனாலும் எனக்கு ஓரளவுக்கு எங்கேஜாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் MS பாஸ்கரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவர் பேசுகிற அந்த ஒரு சீனில் அவர் வந்து ரொம்பவே நல்லா பேசியிருந்தாரு. நல்லா செருப்பால் அடித்த மாதிரி பேசியிருந்தார் அந்த சீன் ஆகட்டும். அந்த ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டோரியிலேயே யானை ஜோக்கு கதிர் இருக்கார்ல, அவரு ஒரு இந்த டிவியில உட்காந்து ஷோல பார்த்துட்டு கவுண்டர் அடிப்பாரு பாருங்க. எனக்கு தியேட்டர்ல விழுந்து நாம தியேட்டரே வந்து அன்எக்ஸ்பெக்டட் விழுந்து சிரிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. அதுக்கு அடுத்து செகண்ட் ஷார்ட் ஃபிலிம்ல தம்பிராமையா அவரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட அந்த டைலாக்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. 3வது ஸ்டோரியில அஸ்வினோட அந்த ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டோரியில் அந்த கான்செப்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் வந்து கிளைமேக்ஸில் வச்ச ஒரு ட்விஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படத்தை. அதுக்கப்புறம் இதில் இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. இந்த விஷயங்கள் மட்டும்தான் ஒரு ப்ளஸ். ஆனால் இது எல்லாம் டீசெண்டாக இருந்தது. இதில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த லெஸ்போ திங்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பார்ட் 3க்கு லீடு கொடுக்குறேன்றதும் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அடுத்த 3 ஷார்ட் ஃபிலிம் வச்சு தான் இவங்க பார்ட் 3 எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் அந்த டேரக்டர் நடிக்கிறார்ல, அவரோட பர்ஃபார்மன்ஸும் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. மேபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அஸ்வினோட ஆக்டிங்கும் ஓரளவுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஓரளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் வைட் எங்கேயுமே வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. கொஞ்சம் போஸ்ட் இன்டர்வலுக்கு அப்புறமும் அந்த இடத்துல கொஞ்சம் அன்வான்ட் சீன்ஸ் நிறைய இருந்தது மாதிரி இருந்தது. மொத்தத்தில் ரொம்ப சூப்பர் அப்படின்ற அளவுக்கு இல்லைனாலும், ரொம்ப சுமாரில் இருக்கன்ற அளவுக்கு இல்லைனாலும், ஓரளவுக்கு டீசெண்டாக ஹாட்ஸ்பாட் 1 நீங்கள் பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இன்கேஸ் தியேட்டரில் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை OTTயில் வரட்டும் நான் அப்போ பார்த்துக்கிறேன்னாலும் அப்பயும் பார்க்கலாம்.